இந்த வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் டிஎம்டி. இணைந்து வழங்குபவர் ட்ராலி ஃப்ரெஷ் ஆப் சென்னை. வேலுமணி அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, ஆமா, அவரோட கோடவுன்ல ஆக்சுவலி வந்து நிறைய பணம் வந்து எரிஞ்சிருச்சான். அது புரளி. என்ன ராக்கெட் பார்ட்ஸை வந்து சைக்கிள்ல கொண்டு போனாங்க. அந்த சேம் டைம்ல இந்திரா காந்தி அவங்களோட பேரனோட பர்த்டேவை சார்ட்டர்ட் ஃபிளைட்ல கொண்டாடி இருக்காங்க. 77ல இந்திரா காந்தி தனி விமானத்துல வச்சு ராகுல் காந்தியோட பர்த்டே கொண்டாடினது உண்மை. ஆமா, ஆனா இந்த சேட்டலைட்டை சைக்கிள்ல கொண்டு போறாங்கல்ல, அது நடந்தது 1960கள் சமயத்துல. உங்க குடும்பத்தோட கணக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, குழந்தைங்களாம் இருக்கா, பட்டு மார்க் போட்டு போயிட்டு கடத்துறாங்களாம், கொள்ளையடிக்கிறாங்களாம், இதெல்லாம் பண்றாங்களாம். ஜாக்கிரதையா போய் ஜெய்ப்பூர்ல பஞ்சாப் மேட்ச், அதுல வந்து நிறைய பேர் வந்து இந்தியா பிளாக் இருக்குல்ல, அத போட்டுட்டு அதுல வந்து சௌக்கிதர் அப்படின்னு எழுதி இன்னும் மோடிக்கு எதிராக கலாய்ச்சிருக்காங்க. மோடி ஆக்சுவலி பிளாக் வரைஞ்சது பாத்தீங்களா, அது வந்து காங்கிரஸ் ரேலி. ரொம்ப பாவம் தெரியுமா, எல்லாரும் நல்லவர்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் ஒரு வாட்டி கூட ஜெயிக்க வச்சதே இல்லை. உண்மைதான், இது வரைக்கும் அவர் ஜெயிச்சதே இல்லை. வணக்கம், இது யூட்டர்ன். நான் அக்ஷயா, இவர் அயன் கார்த்திகேயன். அண்ட் இந்த ஷோ பேரு கத்துக்கதை. அதுக்கு பேரு கட்டுக்கதை. ஓகே ஃபைன், எனிவே பில்ட் அப் ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். சந்தோஷம், தமிழை காப்பாற்றியமைக்கு நன்றி. இந்த வீக்ல நடந்த எல்லா ஃபேக் நியூஸ் பத்தி தான் நம்ம இந்த வாட்டி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வேலுமணி அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, ஆமா, அவரோட கோடவுன்ல ஆக்சுவலி வந்து நிறைய பணம் வந்து எரிஞ்சிருச்சான். அப்போ வந்து எவ்வளோ காசு வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அவங்கள மாதிரி ஒருத்தவங்களுக்குலாம் நம்ம ஓட் போடுறோமே. அது ஒரு கதை. என்ன கதை? அது புரளி. என்ன அப்படி மாதிரி தெரியலையே, எல்லா சோஷியல் மீடியாலும் ரொம்ப பாப்புலராக இருக்கு. சோஷியல் மீடியா எப்பயுமே இது மாதிரியான விஷயங்களை செம்மையாக பாப்புலர் பண்ணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த மாதிரி குடோனில் எதுவும் தீலாம் பிடிக்கல. அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிடைச்ச தகவல், அது ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கிற ஃபோட்டோ, அது ஒரு ஆர்ட். ஓகே, அதுவும் இல்லாமல் அதில் இருந்த பணம் என்ன பண்ண தெரியுமா? ஓ ஆமா, நானும் எங்கேயோ பார்த்தேன், ஃபாரின் கரன்சி மாதிரி இருந்துச்சு. எஸ், எக்ஸாக்ட்லி. எதுலேயோ இல்லை, யூட்டன்.inல பார்த்துருப்பீங்க. ஆமாம், சௌக்கிதர் சோர் அப்படின்ட்டு மோடியை எதிர்த்து நிறைய இதெல்லாம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சௌ மிட்டாய், சாப்பாடு, சோறு, என்ன சொல்ற? சௌக்கிதர் சோர் அப்படின்னா காவல் பண்றவங்களே திருடங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது என்னன்னா, இப்போ ஐபிஎல் நடந்துச்சு ஜெய்ப்பூர்ல, பஞ்சாப் மேட்ச். அதுல வந்து நிறைய பேர் வந்து இந்தியா பிளாக் இருக்குல்ல, அத போட்டுட்டு அதுல வந்து சௌக்கிதர் அப்படின்னு எழுதி இன்னும் மோடிக்கு எதிராக கலாய்ச்சிருக்காங்க. மோடி ஆக்சுவலா அது அப்படி நடக்கலமா. ஜெய்ப்பூர்ல நடந்த ஐபிஎல் மேட்ச்ல என்னாச்சு அப்படின்னா, அந்த மாதிரி கலாச்சிட்டாங்க. சத்தம் வந்துச்சு, சௌக்கிதர் சோர்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா கலாச்சிட்டாங்க. அது நடந்தது உண்மைதான். அப்படி நடந்தது ஹாட் ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஆப்லலாம் கூட இப்போ கூட இருக்கு, போய் பார்த்தா தெரியும் அந்த டைமிங்ல போய் பார்த்தீங்கன்னா. ஆனா இந்த பிளாக் வரைஞ்சது பாத்தீங்களா, அது வந்து காங்கிரஸ் ரேலி. அப்படியா? அது இப்போ நடக்கல, ஜனவரி மாசத்துலயே பண்ண ரேலியில அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அப்போ யாரோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கலாச்சு சௌக்கிதர் சோர்கே நிறைய பேர் வரிசையான்னு சட்டையெல்லாம்னுட்டே போட்டிருந்தாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க கேம்பெயின் பண்ணும்போது அது மாதிரிலாம் பண்ண வேலைகள்லாம் நடந்தது. ஸோ சும்மா மோடி எப்போ பார்த்தாலும் கலாய்க்கூடாது, பாதியை தெரிஞ்சுட்டு. சென்னையில நடந்த ஒரு கூட்டம் கேட்டீங்களா? என்னது? இது மாதிரி கணக்கெடுக்க ஒரு லேடி வந்துட்டு உங்க குடும்பத்தோட கணக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, குழந்தைங்களாம் இருக்கா, பட்டு மார்க் போட்டு போயிட்டு கடத்துறாங்களாம், கொள்ளையடிக்கிறாங்களாம், இதெல்லாம் பண்றாங்களாம். ஜாக்கிரதையா போய் என்ன போய் இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வீடியோல இல்ல சாரி ஆடியோவும் போட்டோவும் வந்துச்சு. வரும். அப்புறம் வந்து 2 நரிக்குறவர்கள் போட்டோ வந்திருக்குமே, 2 நரிக்குறவர்கள் போட்டோலாம் வந்திருக்குமே. நார்த் இந்தியன்ஸ் தான். அப்படியே இதே மாதிரி கிளப்பிட்டு தான் இந்தியா முழுக்க நிறைய பேர் அடிச்சு கொண்டாங்க தெரியுமா? யாரெல்லாம் அடிச்சு கொண்டாங்க? இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல நிறைய பேரை இந்த மாதிரி குழந்தைகள் கடத்துற கும்பல், கொள்ளக்கார கும்பல்னு சொல்லி அடிபட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. கையால் அடிச்சே மனுஷங்களே கொடூரம் நடந்தது. இது வெரிஃபை பண்றதுக்காக சேலையூர் இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க சொல்லப்பட்ட அந்த ஸ்ட்ரீட்டு நம்பர்லாம் சொல்லி, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களாமே, கம்ப்ளைண்ட் வந்திருக்காமே, உங்கள் இதில் ஆக்ஷன் எடுத்து அவங்களை அரெஸ்ட்லாம் வேறு பண்ணியிருக்கீங்களாமே நம்ம அந்த இன்ஸ்பெக்டரை கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னதே அப்படிலாம் எதுவும் கிடையாது, இது ஒரு ஃபால்ஸ் நியூஸ், ரூமர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை போல் வேற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுப்பி இதெல்லாம் ஃபேக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அப்படியா? அப்போ எதுவுமே வாட்ஸ்அப்ல வர்றது முழுசா நம்ப முடியாது போல. இது வீணா தேவையில்லாம இங்க ஊருக்கு வந்து ரொம்ப அடித்தடத்துல பிழைக்கிறவங்களையும் கணக்கெடுக்க வர்றவங்க மேக்சிமம் யாரா இருப்பாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வருவாங்க, அல்லது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க வருவாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க வருவாங்க, இந்த தடுப்பூசி விஷயங்கள் அதை பத்தி எழுதுறதுக்கு வருவாங்க. அவங்களெல்லாம் போய் நம்மளாம் கை வச்சிட்டா அதான் பிரச்சனையா. ஆமா, அதனால இந்த மாதிரியான வதந்திகளை நம்பாதீங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருந்தா ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கணுமே தவிர நீங்க கை வைக்க கூடாது. சரி, ஓகே. உண்மையான ஓகே. இஸ்ரோல ராக்கெட் பார்ட்ஸை வந்து சைக்கிள்ல கொண்டு போனாங்க. அந்த சேம் டைம்ல இந்திரா காந்தி அவங்களோட பேரனோட பர்த்டேவை சார்ட்டர்ட் ஃபிளைட்ல கொண்டாடி இருக்காங்க. தப்பு. எப்படி சொல்றீங்க? அதாவது 1977ல் இந்திரா காந்தி தனி விமானத்தில் வச்சு ராகுல் காந்தியோட பர்த்டே கொண்டாடினது உண்மை. ஆனா இந்த சேட்டலைட்டை சைக்கிளில் கொண்டு போறாங்கல்ல, அது நடந்தது 1960கள் சமயத்துல. அதோடைய போட்டோ தெளிவா டேட்டோட இஸ்ரோல போட்டிருக்காங்களே அப்படின்றீங்க. ஓகே, இதுல மாட்டுவீங்க. அப்ப ஏன் சேட்டலைட்டை வந்துட்டு இதுல மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போனாங்க? அதோட டேட்டு பார்த்தா 1980 81 தான் அந்த சேட்டலைட்டே லான்ச் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாட்டு வண்டியில ஏன் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு அந்த சமயத்திலேயே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இஸ்ரோவோட தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அதோடைய விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தது, அது எதுவும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா சேட்டலைட்லங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. அப்போ வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது அதனால எதுவும் சிக்கல் வந்து போன்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்ததுனால, முழுமையான கிளாரிட்டி இல்லாதனால நாங்கள் மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போனோம்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கறது நியாயமாக இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது அளவுக்கு இருந்திருக்கே நாடு அப்படின்னு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 13 ஆண்டுகள் தான் இருந்தது, பெரிய டெவலப்மெண்ட்டில். பட் ஆனால் இது மாதிரி ஒரு விஞ்ஞான ரீதியான விஷயங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுடலாம். திருவனந்தபுரத்துலேருந்து கும்பாங் அப்படிங்கிற இடத்துக்கு சைக்கிளே எடுத்துகிட்டு போகிற பிரச்சனைகள் இருந்தது. நிறைய பேர் அதை செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்படுத்தலை. அந்த 13 ஆண்டுகள்ங்கிறது ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடையாது இல்லையா? அதனால மேபி அது சரியாக பண்ணிருக்கலாமோன்ற கேள்வி வைக்கலாம். பட் அதை பிறந்த நாளோட கனெக்ட் பண்ணுறது தப்பு தான். நல்ல கண்ணையா ரொம்ப பாவம் தெரியுமா? எல்லாரும் நல்லவர்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் ஒரு வாட்டி கூட ஜெயிக்க வச்சதே இல்லை. உண்மைதான், இது வரைக்கும் அவர் ஜெயிச்சதே இல்லை. போட்டியிடும் போதெல்லாம் தோல்வியே தள்ளியிருக்காரு. தேர்வு வந்து வேட்பாளர்களை பார்க்காம கட்சிகளை பார்த்தே ஓட்டு போடுற ஒரு பழக்கம் தான் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. தொடர்ந்து நல்ல கேண்டிடேட் அப்படின்லாம் நம்மளே வர்ணிக்கிறோம், எப்போ பார்த்தாலும் பத்திரிகைகள்லையும் செய்திகள்லையும் அவரை பாராட்டுறோம், ஆனால் ஓட்டு போடுறதில்ல. அதுக்கு என்ன தெரியுமா மெயின் காரணம்? தப்பா கூட்டணி வச்சது தான். இப்போ கூட டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்தாரு. அவர் போட்டியிடும் போது என்னாச்சு தெரியுமா? அவர் போட்டிட்டது 99ல் என்ன ஆச்சுன்னா, அவர் டிஎம்கே கூட்டணியிலே இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ அவர் இருந்தது ஏடிஎம்கே கூட்டணியில், பாஜகவும் டிஎம்கேவும் சேர்ந்து எதிர்கூட்டணியில் இருந்தது. அப்போ தான் அவர் தோத்தே போனார் அப்படின்றீங்க. ஸோ இது பெட்டர் தென் கேண்டிடேட்டை பார்க்காம இந்த மாதிரி ஓட்டு போடுற அந்த பழக்கம் மாறினா மட்டும்தான் இது சரியாகும். இந்த மாதிரியான நல்ல கேண்டிடேட்டுக்கு தேர்வாகிறது நமக்கான குரலாக ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆக மாங்காய் பிழித்ததோ வாய் பிழித்ததோன்னு பேசுகிறவங்க இல்லை. நம்ம எதை பேசினாலும் ஆதாரத்தோடு தான் பேசுவோம். அது u-turn.in ஆதாரத்தோடு எல்லாமே இருக்குது. தொடர்ந்து படிங்க. சரியா இருக்க விளம்பரம்? நல்லா இருக்கு, சூப்பராக வச்சு. ரைட்.